ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை. வணக்கம் நண்பர்களே, வாய்ஸ் ஆஃப் தமிழுக்காக, வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்க, கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திருங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்றைய நம்முடைய டாபிக் ஹரியானா மாநிலத்தினுடைய, ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்கான தலைநகர் சண்டிகருடைய மேயர் தேர்தல். மேயர் தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள், மேயர் தேர்தலில் எப்படி அதாவது 16 தொகுதி பாரதிய ஜனதா பிளஸ் சில சிறிய கட்சிகள் சேர்ந்து 16 தொகுதிகளை வென்றிருக்கிறார்கள். அங்கே தேவிலாலுடைய கட்சி ஒன்று இருக்கு, இந்திய தேசிய லோக்தளம். அப்புறம் இன்னும் சிறிய கட்சிகள் இவையெல்லாம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து 16 தொகுதியை வென்றிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி 13 தொகுதி, காங்கிரஸ் 8 தொகுதி. 13, 8, 21. அவங்களுடைய 16, 12 நினைக்கிறேன் ஆம் ஆத்மி. இப்படி அந்த தேர்தல் அதிகாரிக்கு இந்த ஹரியானா மாநிலத்தினுடைய வியாதி ஒட்டிக்கின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹரியானா வந்து சொல்லுவாங்க, எப்பவுமே ஆயாராம் காயாராம் என்ற வார்த்தையை இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியதே ஹரியானா தான். ஆமாம், போகிறது வர்றது, மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு இந்த கட்சிக்கு இது குபீர்னு அப்படியே கம்ப்ளீட்டாக வருவானுங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக தாவி அந்த பக்கம் போவானுங்க. இதில் கில்லாடிகள்லாம் நிறைய, பன்சிலால்னு ஒருத்தர் இருந்தார், பஜன்லால்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாமே லால் தான். புகழ்பெற்ற கிரிக்கெட்டர் மதன்லாலும் ஹரியானா தான். நம்முடைய இந்திய மக்களின் மனம் கவர்ந்த கபில் தேவும் ஹரியானா. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்பட்டமாக நம்ம ஊர்ல செய்வாங்கன்னா ஒரு ஓட்டுல எதிரி ஜெயிச்சிட்டேன் அல்லது ஒரு ஓட்டு நியூட்ரலா இருக்குன்னா எதிரியுடைய ஒரு ஓட்டை எடுத்து வாயில போட்டு முழுங்கிடுவானுங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்க, அதாவது கவுன்சிலர் எலெக்ஷன், சேர்மன் எலெக்ஷன்ல எல்லாம் நிறைய நடந்திருக்கு நம்ம ஊர்ல. அந்த ஒரு ஓட்டை கடிச்சு மென்னு முழுங்கிட்டு அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுவானுங்க. அதே மாதிரி அது கட்சிக்காரங்களுக்குள்ள பண்ணுவாங்களே ஒழிய, ஒரு தேர்தல் அதிகாரியே உட்கார்ந்து வேலை மெனக்கட்டு அதை பூரா மையால திருத்தி ஏதோ செல்லாத ஓட்டு மாதிரி பண்ணி எட்டையும் கீழே போட்டு அதுக்கு சிசிடிவி கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளை என்ன பண்ண போற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, அவங்க சொல்றபடி தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அதை இந்த ஹரியானாவுடைய ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி பார்த்தா, ஹரியானாவில் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவராக இருந்தவர் தேவிலால் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர், ஒரு விவசாயி, பல வருஷம் சிறை தண்டனை பெற்றவர். சுதந்திர போராட்டத்தில் அவர் தொடர்ந்து காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு இன்று ஒரு காலம் வந்தது. விபி சிங் அமைச்சரவையில் துணை பிரதமராக இருந்தார். அவரோடு சேர்த்து சரண் சிங்கும் துணை பிரதமர். 1989, 91 அந்த காலகட்டத்தில் விபி சிங் அமைச்சரவையில் 89 சந்திரசேகர், அதாவது விபி சிங் அதற்கு பிறகு சந்திரசேகர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. மண்டல் கமிஷனுக்காக அவர் ராஜினாமா பண்ணிட்டு சந்திரசேகர்கிட்ட கொடுத்துட்டு போகையில் இவங்க துணை பிரதமர்கள். அதன் பிறகு தேவிலால் திருப்பி ஹரியானாவுக்கு போய் அவர் தனியாகவே ஹரியானாவுக்கான ஒரு கட்சியை ஆரம்பித்து, அதுதான் இந்திய தேசிய லோக்தள். அவர் ஆட்சியை பிடித்தார். அவருடைய பையன் ஓம் பிரகாஷ் சௌதாலா, அவர் ஆட்சியில் இருந்துதான் அந்த ஸ்கேம் நடந்தது. அது 10 ஆண்டு காலம் அவருக்கு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டது ஓம் பிரகாஷ் சௌதாலாவுக்கு. அதன் பிறகு பஜன்லால் போன்ற அரசியல் தலைகள் எல்லாம் முட்டி மோதி ஒரு தடவை பன்சிலால் முதல்வராக இருந்தார் 5 ஆண்டு. பஜன்லால் இருந்தார். பன்சிலால் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு ஒரே நாளில் காங்கிரஸுக்கு வந்தார். காங்கிரஸ் மந்திரி சபை அமைத்தது. இப்படி ஹரியானாவுடைய அரசியல் என்பது யாருமே நிர்ணயிக்க முடியாது. பணம் யார் அதிகம் செலவழிக்கிறாங்களோ அவங்க பக்கம் ஓடி போயிடுவாங்க. அது காலகாலமாக ஹரியானாவில் தொடர்றது. இன்றைக்கு நேற்றல்ல, ஹரியானாவுடைய அரசியல் வரலாற்று தெரிந்தவர்களுக்கு இது தெரியும். அதே போல இன்றைக்கு ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேலையை காட்டியிருக்கிறது. அப்புறம் ஒரு தேர்தல் அதிகாரியே இப்படி செய்திருக்கிறார் என்றால் அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவர்களுடைய உத்தரவு இல்லாமல் நடக்குமா? ஆனால் இதனுடைய விளைவு என்ன?
அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட தலைவர்கள் மிக மிக அதாவது ரொம்ப தந்திரமாக மேலிடத்தில் இருக்கிற அந்த 2 பேரும் மிக தந்திரமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். காய் நகர்த்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எப்படி அகில இந்திய அளவில் வருகிற தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதற்கு மிக தந்திரமாக இடி ரைடு அதெல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு தெரிந்த வழிமுறை அதுதான், வேற வழிமுறை தெரியல. ஏன்னா ராமர் கோயில் திறந்தாச்சு, அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தலை. அந்த இந்தி ஓட் பேங்க் கோர் பேங்க் தவிர வேறு எந்த இடங்களிலும் அது பெரிய விளைவை ஏற்படுத்தவில்லை. அதனால் அவங்க எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று எப்படி வாக்குகளை ஒரே சீராக வட இந்தியாவில் அறுவடை செய்ய முடியும் என்பதற்காக அவங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில் இவங்க இந்த சைடு இதற்கெல்லாம் டெல்லியிலிருந்து உத்தரவு இல்லை, கீழ்மட்டத்தில் இவங்களே பண்றது. சண்டிகரில் இவங்களே மிரட்டி தேர்தல் அதிகாரியை கைக்குள் போட்டுக்கொண்டு, அது ஏற்கனவே அந்த மாதிரி மாநிலம் தான் அதில் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா, மேலே ஒரு பெரிய ரவுடி அவன் ஒரு மூட அரிசியை திருடி அவனுடைய அடுத்த சிஷியன்ட்ட கொடுத்து சைக்கிள் வச்சு கொண்டு போடாங்கிறான். அந்த மூடையில் அவன் கொண்டுகிட்டு தள்ளிக்கிட்டு போகும்போது முன்னாடி பார்த்தானே தள்ளிக்கிட்டே போகிறான். மற்ற அரிசியை இழந்தவர்கள் மூட்டையில் ஓட்ட போட்டு, அது ஒரு படத்தில் கூட அப்படியே பையில் பிடிச்சிக்கிட்டே பக்கத்தில் கொடுத்துட்டு போகும்போது ஒரு இடலைக்கு போய் மூடையில் அரிசி முழுவதும் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க. அவர் வெறுஞ்சாக்கத்தான் தள்ளிக்கிட்டு போவார். அதே கதை தான் இன்று பாரதிய ஜனதா மேலே மிகப்பெரிய தந்திரமான வேலைகளை எல்லாம் செய்து அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரிசி மூட்டையில் ஓட்டை விழுந்த கதையாக சண்டிகரில் பண்ணியிருக்கான். இந்த விளைவு என்ன ஆகுன்னு தெரியுமா? ஒட்டியும் ஒட்டாமலும் வேலை செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் ஆம் ஆத்மி தொண்டர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலையை இந்த விளைவு, இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி ஆம் ஆத்மி தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு எந்த தடையும் இல்லை. பொது எதிரி பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான தடை விலகியது, ஒன்றிணைந்து விட்டார்கள். இது எங்கிருந்து? டெல்லியில் இருந்து ஹரியானா, பஞ்சாப், குஜராத் வரைக்கும் கூட எதிரொலிக்கும். குஜராத்திலையும் ஆம் ஆத்மி மிகப்பெரிய அளவில் இருக்கிறார்கள். 2 பேரும் ஒன்று சேர்ந்து குஜராத்தில் விளையாடினால் எப்படியும் ஒரு 3-4 தொகுதிகளை எம்பி தொகுதியில் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ரூரல் கிராமப்புறங்களில் வலுவான சிறிய கட்சிகள் அதெல்லாம் கூட்டணி சேர்த்து செய்தால். ஆகவே இந்த விளைவு என்பது பாரதிய ஜனதா கட்சி மாநகராட்சி தேர்தலை, மாநகராட்சி மேயரை புறக்கடை வழியில் கண்ணாமூச்சி விளையாடினது மாதிரி, கண்கட்டு வித்தை மாதிரி புறக்கடை வழியாக வந்து பிடித்து விட்டது. அதன் விளைவு வேற மாதிரி இருக்கு. கோர்ட் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மேயரை தகுதி நீக்கம் செய்வதற்கு மறுத்துவிட்டது. விசாரணைக்கு பிறகு 2 நாட்களில் முடிவு தெரியும். மறுபடியும் தேர்தல் நடத்துவார்களா அல்லது இந்த மறுபடியும் அந்த வாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் நடக்குமா என்பதை கோர்ட்டு தான் முடிவு செய்ய வேண்டும். அது கோர்ட்டில் இருக்கு, நம்ம பேச முடியாது. ஆகவே இந்த விளைவு என்பது நம்மை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு பிணைப்பை ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி ஒரு 4 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி செஞ்சான்னா போதும். அவனுடைய கோர் ஓட் பேங்க் அந்த வட இந்திய பகுதிகளில் ஒரு 4 இடத்துல செஞ்சான்னா போதும். இணையாத எதிரிகளும் இணைந்து கொள்வார்கள், ஒன்று சேர முடியாத நண்பர்களும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். இந்த வேலையை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்வது நாட்டுக்கு நல்லது. இந்த மேயர் தேர்தலில் மேயராகிறதுனால ஒரு பெரிய விஷயம் நடந்துட போறதில்ல. ஆனால் இந்த ஒரு சிறு பொறி, மேயர் பதவியை இழந்தார்கள் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி. ஆனால் அவர்கள் ஒன்றிணைவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நடப்பது நன்மைக்கே, நடப்பதை நன்மை என்றே எடுத்துக்கொள்வோம். நல்லதே நடக்கட்டும். இந்த காயாராம் மாநிலம் ஹரியானா, அங்கே நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த தீர்ப்பை கொடுத்து, ஜனநாயகத்தை நல்ல தீர்ப்பை கொடுத்து மறு வாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட வேண்டியது கோர்ட்டினுடைய ஒரு நடவடிக்கையில் உள்ளது. கோர்ட் அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அகில இந்தியாவை எதிர்பார்க்கிறது. ஹரியானா கோர்ட்டினுடைய அந்த தீர்ப்பை எதிர்பார்க்கிறோம். இன்னும் 1 வாரத்திற்குள் உத்தரவு வந்துவிடும், தீர்ப்பு வந்துவிடும். அதன் பிறகு என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.
லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.